இந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா லைக்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டி எடுக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா தலைமலை கையை வச்சு தடவனா யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும்? அடா தக்காளி, யாரா அவன்? டேய் என்னடா வேணும் உனக்கு? தலைமலை கையை வச்சு தடவிட்டே இருக்க. இன்னொரு தபா தலைமலை கையை வச்சு பிச்சு போடுவோம் பிச்சு. ஒரு 100-200 தட்டு தான் கலவரதா இருக்குன்னு பார்த்தா ஒரு வண்டி தட்டா கலவரதா இருக்க. இன்னைக்கு பொழுது விடிஞ்சு மாதிரிதான். சரிக்கு விழுந்தாலும் அண்ணன் செம்மையா சமாளிக்கிறாரு. இது காலுக்கான எக்ஸசைஸ். இப்படி பண்ணா காலு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். குரங்கவ வித்த காட்ட வச்சு காரவை சொட்டையாக்கி விட்டீங்களடா. கட்டிங்கெல்லாம் பயங்கரமா போட்டுட்டு வந்து வண்டியை நிறுத்தலான்னு பார்த்தாரு. பட் அதுதான் முடியல. அவன் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டானே. இதுக்கு மேல போய் அவன்கிட்ட சண்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கல்யாண மேடையில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவர்கிட்ட டேய் அப்படி போய் டான்ஸ் ஆடுறான்ட்டு வம்பு இழுத்தாரு. இவர் வீம்புக்குன்னே தள்ளி விட்டாரு. உன்னோட விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காலில் இருந்து வந்த செருப்பை அவ பாலுன்னு நினைச்சு எடுக்க போன பாரு. நீ எங்கேயோ போக போறடா. இப்படியே இன்னொரு வாட்டி விழுந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். என்னடா உனக்கு உக்காரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? செடி வச்சிருந்த சொப்புல அவ செடியை பிடிங்கி போட்டு அந்த சொப்புல உக்காந்துட்டு இருக்கியாடா? கோச்சுக்காதீங்க பாஸ், இங்கதான் கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. மிளகால இருக்கிற மூஞ்சை விட அக்கா மூஞ்சி கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. பறவைங்க போல பறக்கலான்ட்டு உடம்புல வாலையும் ரக்கையும் ஃபிட் பண்ணிட்டு பறக்கலான்னு பிளான் போட்டாரு. ஆனா பிளான் பிளாப் ஆயிடுச்சு. வீணா போன சைக்கிளோட வீலை வச்சு அண்ணன் வீட்டில் டைனிங் டேபிள் ரெடி பண்ணிட்டாரு. அதுவும் சுத்துற மாதிரி.